அதாவது வாதம் யாருக்கெல்லாம் வரும், அதாவது வயசானவங்களுக்கு வருமா, இல்லை கொஞ்சம் வயசில் உள்ளவங்களுக்கு வருமா, குழந்தைகளுக்கு வருமா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. வாதம் எல்லாத்துக்கும் வரும், ஆனால் பெயர் மாறுபடும், அவ்வளோதான். குழந்தைகளுக்கு வந்தால் இளம்பிள்ளை வாதம், இளம்பிள்ளை வாதம் போலியோ அப்படிங்கம்ல, குழந்தைகளுக்கு வந்ததுன்னா போலியோ அது. அடுத்து கொஞ்சம் இருந்தால் அது வாதம். வயசானவங்களுக்கு மூளையில் அடப்பு வந்தால் அது பக்கவாதம், ஸ்ட்ரோக். பிறகு காக்கா வலிப்பு அப்படிங்க, அதுவும் வாதத்தோடு சேர்ந்தது தான். கால் கை வலிப்பு, காக்காய் வலிப்பு, அதுவும் வாதத்தோடு சேர்ந்தது தான். எல்லாமே மூளையோட தடையினால், மூளைக்கு போகிற பிளட்டோட தடையினால் வரக்கூடியது. அப்போ வாதம்ங்கிறது பிறந்த குழந்தையிலேருந்து சாக போகிற ஆத்மா வரைக்கும் எல்லாருக்கும் வரும். இந்த வாதம் வந்தவுடன் சின்னவங்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து பெரியாள் வரைக்கும் யாருக்கு வந்தாலும் அதை உடனடியாக பார்த்தீங்கன்னா அதிலிருந்து சீக்கிரமாக வெளியே வரலாம். இதற்கு நிறையா மருந்துகள், உடற்பயிற்சிகள் நிறையா இருக்குது. ஹோமியோபதியிலேயே நிறையா இருக்குது. நீங்கள் அதை நல்ல மருத்துவரை பார்த்து உடனடியாக அதை பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக வெளியே வந்துடலாம். நன்றி.